பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? சமாதானமா இருக்கிறீங்களா? இது நாளுக்காக தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். புது நாள் தந்த தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். தேவன் உங்களை நேசிக்கிறார். அது மாத்திரமில்லை, இன்னைக்கு வேதத்தில் ஒரு வசனத்தை எடுத்து நம்ம தியானிப்போம். ஏசாயா 9:6 பாருங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரனு கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். அன்பானவர்களே, இந்த உலகத்துல நம்மளுக்கு எவ்வளோ ஒரு பெரிய ஸ்லாகியம் கொடுத்திருக்காரு பாருங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஏசாயா தீர்க்கதரிசிகள் மூலமா தீர்க்கதர்சனமா சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை, நமக்கு ஒரு பாலன் பிறந்தார் இல்லையா, நமக்கு ஒரு குமாரனே கொடுத்தார் இல்லையா, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலே இருக்கும். கர்த்தத்துவம் அப்படின்னா இந்த உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு அதிசயங்களும், எல்லா காரியங்களும் அவர் தோளின் மேலே இருக்கும். அவர் நாமம் அதிசயமான, அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். அதிசயங்கள் என்னென்ன அதிசயங்களை செய்தாருன்னு கூட நமக்கு பார்க்கிறோம். மரித்தவங்களை எழுப்பினார், குஷ்டரோகளை சுஸ்தமாக்கினார், காற்றையும் கடலையும் அகற்றினார், இஸ்ராவேல் ஜனங்கள் ஒளி நடத்தினார். இஸ்ராவேல் ஜனங்களுக்காக சொல்லப்பட்ட இந்த வார்த்தை என்ன பண்ண, தீர்க்கதரிசிகள் மூலமே அதிசயங்கள் செய்யற தேவன், ஆலோசனை கர்த்தா. எல்லா ஜனங்களும் அவர்கிட்ட என்ன பண்ண தேடி வருவாங்க. எதுக்கு வருவாங்க தெரியுங்களா? ஆலோசனை கேட்கறதுக்காக தான் வருவாங்க. அவர் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு ஆலோசனை ஊமைகளாக அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா சொல்லியிருக்கிறார். அந்த ஆலோசனை கர்த்தர். ஏன்னா இந்த உலகத்துல நம்ம எப்படி வாழணும், எப்படி வாழ்ந்தால் நம்மளுக்கு பரலோகத்துக்கு போக முடியும், எப்படி வாழக்கூடாது, எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி எல்லா ஆலோசனைகள் சொல்லியிருக்கிறார். அவரு தேடி ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணாரு, கூட்டமாக வந்தார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அவர் வல்லமையுள்ள தேவன். வல்லமை அவருக்கு இருந்தது, ஒரு வல்லமை. ஆண்டவருக்கு இருக்கிற ஒரு வல்லமை, பெரிய வல்லமை அவருக்கு இருந்தது. அவர் நித்திய பிதா. ஏன்னா நித்தியம் அப்போ அவருக்கு என்ன இல்லை, அழுவே இதே இல்லை, மரணமே இல்லை, நித்திய பிதா. எப்பொழுதும் அவர் இருக்கிறவர். சமாதான பிரபு. சமாதான பிரபுன்னு சமாதானம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு சமாதானம் கொடுக்கிறவர் அவர் தான். அவர்கிட்ட போகும்போதுதான் நம்மளுக்கு சமாதானம். அவர் இருக்கும் போதுதான் நம்மளுக்கு சமாதானம். இந்த உலகத்துல என்ன இருந்தாலும், யார் என்ன சொன்னாலும் நம்மளுக்கு சமாதானம் கிடைக்காதுங்க. ஆண்டவர் மட்டும்தான் நம்மளுக்கு சமாதானம் கர்த்தர். அவர் கூட சொன்னாலே போதும், ஒரு வார்த்தை அவர் சொன்னாலே போதும், நம்மளுக்கு சமாதானம் வந்துவிடும். மகளே உன்னோட நான் இருக்கிறேன், மகனே உன்னோட நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாதே அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாலே சமாதானம் நம்மளுக்கு வந்துடும். அதுபோல அன்பானவர்களே, இப்படிப்பட்ட தேவனோட புள்ளிகளான உங்களுக்கு என்னென்ன குறை இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு சமாதானம் வேணுமா, சந்தோஷம் வேணுமா, தேவன பாதத்தை நீங்க வந்து ஜெபம் பண்ணி அவர் பாதத்தை நீங்க கேளுங்க. ஒவ்வொரு காரியங்களும் உங்களுக்கு என்ன பண்ண அவரு கொடுக்கிறவரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல உபாகம் 10வது அதிகாரம் 17வது வசனம் பாருங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமுமான தேவனுமாய் இருக்கிறார். அவரு பச்சாபாதம் பண்ணுகின்றவரும் அல்ல, பரிதானம் வாங்குகின்றவர் அல்ல. பாருங்க, பச்சாபாதம் பண்ணுகிறவரும் அவர் அல்ல, பரிதானம். நீ அது கொடு, இது கொடு, எனக்கு தேங்காய் வாடி, கற்பூரம் கொடு, காணிக்க கொடு அப்படின்னு சொல்லி கூட அவர் கேட்க மாட்டார். அவர் சமாதான பிரபு. அது நீ கொடுத்தா கொடு, இல்லைன்னா உன் விருப்பம், கொடுத்த ஆசீர்வாதம் இல்லைன்னா இல்லை. ஆனா அவர் சமாதானம் பிரபுவாக அவர் இருக்கிறார். அவர் ஒரு வல்லமையுள்ள தேவனாக அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே அன்பானவர்களே, இன்னொரு வசனத்தை கூட பாருங்க. நெகேமியா 9:32 இப்பொழுது உடன்படிக்கையும் கிருபையும் காக்கின்ற வல்லமையும் பராக்கிரமமுள்ள மகாதேவனாகிய எங்களை தேவனே, ஆசிரியா ராஜாக்களின் நாட்களிலேயே முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் எங்களுக்கும் எங்கள் ராஜாக்களுக்கும் எங்கள் பிரபுக்களுக்கும் எங்களை ஆசாரியர்களுக்கும் எங்களுக்கு தீர்க்கதரிசிகளுக்கும் எங்களை பிதாக்களுக்கும் உம்முடைய ஜனங்களே அனைவருக்கும் நேரிட்ட சகல காரியங்களும் நடத்துகிற என் தேவனே அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா
நியாயாதிபதிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால அன்பான தேவ பிள்ளைகளை இன்னும் நீங்க படிங்க, அந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. அதே போல சங்கீதம் 2வது அதிகாரம் 6-12 வசனங்களை படிங்க. அதே சங்கீதம் 45 3வது வசனம் 6வது வசனம் நீங்க படிங்க. அதே போல சங்கீதம் 50 1 படிங்க. இந்த மாதிரி நீங்க பல படிக்கும்போது சமாதான பிரபு, அவர் சமாதானக்காரனர். உங்களுக்கு சமாதானம் வேணும், சந்தோஷம் வேணும், உங்களுக்கு நிம்மதி வேணும் அப்படின்னு சொன்னா அவர் பாதத்துல இந்த காலை வேளையில இந்த வார்த்தைகளை எடுத்து வாசித்து தியானித்து நீங்க கேளுங்க. அவர் கண்டிப்பா அவர் கொடுக்கிறவராயிருக்கிறார். இப்போ நாம ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனே, சர்வத்தையும் படித்தவரே, அப்ரகாம் ஈசாக் யாக்கோபான தேவாதி தேவனே, சுவாமி நீர் சமாதான கர்த்தாவே, நீர் சமாதானம் இல்லாதவங்களுக்கு சமாதானம் கொடுங்கப்பா. ஆண்டவரே, நீர் ஆலோசனை இல்லாதவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவன், நீர் அதிசயமான தேவன் கர்த்தாவே. உங்க கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் தேவைகள் எல்லாம் என் தேவன் நீர் கர்த்தாவே சந்திங்கப்பா. தேவனே சந்தித்து அவங்க தேவைகள் எல்லாம் சந்தித்து அவங்களை ஆசீர்வதிங்க சுவாமி. அவங்களை கூட இருங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோட இருப்பார். ஆமேன்.